தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி? விஜயின் அதிரடி பேச்சு. விஜய் நீண்ட காலமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக செயல்பட்ட நலத்திட்ட பணிகள் இயக்கம் சார்ந்த நடக்கும் விழாவில் விஜய் பேசியதை வைத்து அவர் அரசியலுக்கு வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று பலரும் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் விஜய் வழக்கம் போல சைலண்டாக மோடிலேயே இருந்தார். ஆனால் மறுபக்கம் விஜய் அரசியலுக்கு வருவது பற்றி ஏராளமான போஸ்டர்களை அடித்து ஒட்ட ஆரம்பித்தார்கள் அவரது ரசிகர்கள். சூழல் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் விரைவில் தாவுகாவுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்சியை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டாலும் மக்களின் பல்ஸை எதிர்கொள்ளும் விதமாக நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று தெரிகிறது. ஆனால் பல அரசியல் தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றதாம். பிரதமர் மோடியுடன் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவிருக்கின்றது. கண்டிப்பாக தான் சந்திக்கும் முதல் தேர்தலை விஜய் கூட்டணி இல்லாமல் தனித்துதான் சந்திக்க வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது என பலரும் கணித்து இப்பொழுது கூறுகின்றனர். மேலும் தேசிய கட்சிகள் பாதையில் செல்வாரா இல்லை கழகங்கள் வழியில் தான் பின்தொடர்வாரா என்ற கேள்வியும் அரசியல் விமர்சனங்கள் எழுப்ப தொடங்கி இருக்கின்றனர். இப்பொழுதே தமிழ்நாடு அரசியல் கதைக்களத்தில் கொஞ்சம் பரபரப்பையும் அவர் மீதான கவனத்தையும் பெற்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு சென்னையில் நடந்தது. இதில் அக்கட்சியின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்திற்காக காணொலியில் தோன்றி தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். விஜய் அந்த காணொலியில் பேசுகையில் பொதுமக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும், இடையூறுகள் மற்றும் விமர்சனங்கள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் இன்முகத்துடன் கலந்து செல்ல வேண்டும். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சி பணி தீவிரமடையும். குக்கிராமங்களில் கூட கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும். 80 வயதில் இருப்பவர்களுக்கு நமது கட்சி பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்.